ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்தியை நேராக கடந்து போவோம். இந்த நாள் திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வனாந்திரத்தில் அலைந்தவர்களின் எச்சரிப்பு. வனாந்திரத்தில் அலைந்தவர்களின் எச்சரிப்பு. வார்னிங் from wilderness wanderers. Warning from wilderness wanderers. வனாந்திரத்தில் அலைந்தவர்களின் எச்சரிப்பு. வேற விதத்தில் சொல்ல போனோம்னா, the lessons from the lost. வனாந்திரத்திலே அழிந்து போனவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்தும்படியாக கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்கள். நம்ம எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து எவ்வளவு சத்தமாக வாசிக்க முடியுமோ சத்தமாக ஒன்று சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 20,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலே நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நன்றி. தயவுசெய்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஹோல் கவுன்சில் ஆஃப் காட், ஒரு பூரண ஒரு ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். சபை போதகராக இந்த கர்த்தருடைய முழு ஆலோசனையும் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சத்தியத்தை நாம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரித்து விடலாம். ஆனால் ஒருவராகிலும் சத்தியத்தை மாற்றி அமைக்க முடியாது. You can either accept it or reject it, but you cannot alter it. சத்தியத்தை வேண்டான்னு விட்டுலாம் அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவராகிலும் சத்தியத்தை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. நாம் தான் மாறணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நாம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றால் போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முகம் பார்க்கிற கண்ணாடியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படிதான் இருந்தாலும் கண்ணாடி மாறுமா? கண்ணாடிக்கு முன்னால் நம்மளை தான் மாற்றிக்கணும். அப்படிதானே? கண்ணாடி மாறவே மாறாது. இந்த பரிசுத்த வேதாகமம்
ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. இதுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை மாறாது, இந்த கண்ணாடி மாறாது. கர்த்தர் காண்பிக்கிற காரியங்களிலே நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளின் செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஆனபடினாலே நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சத்தியம் நமக்குள்ளாக போகணும். எவ்வளவுக்கு சத்தியம் நமக்குள்ளாக போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த பயங்கரமான ஆலோட்டிகளின் கீழே வேதனையோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டுகிறது. கர்த்தர் மோசே அனுப்புகிறார். மோசே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வர. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது தேவனாகிய கர்த்தர் 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சொல்லுகிறார். 2 காரியங்களை கர்த்தர் சொல்றார். ஒன்று, ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து நான் உங்களை மீட்டு விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன். 2வது, நான் உங்களை வெளியே கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு செல்லுவேன். ஹல்லேலூயா. 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். முதலாவது காரியம் என்ன? நான் உங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். உங்களை வெளியே கொண்டு வருவது மாத்திரம் அல்ல, வெளியே கொண்டு வந்த பிறகு உங்களை ஆயத்தப்படுத்தி கானான் தேசத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நான் உங்களை அழைத்து கொண்டு செல்லுவேன். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு பலி செலுத்தணும், வனாந்தரத்தில் நீங்களே என்னை ஆராதிக்க வேணும். இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாக கேட்டபோது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார்கள். காரணம், அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். ஆலோட்டியின் கீழே உபத்திரவத்தோடு வேதனையோடு காணப்பட்டபடினாலே இது அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக, it came to them as a gospel, ஒரு நற்செய்தியாக அவர்களுக்கு வருகிறது. ஆமென். நல்ல கவனிங்க, ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே என்ன சொன்னாரோ அதை தான் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷமாக நாம் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம் என்றால் யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, போதும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இததான் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்தில் வைத்து சொல்கிறார். நீங்க என்ன விசுவாசிக்கணும். நீங்க இதை விசுவாசித்தால் நான் உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன், உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போவேன். இந்த செய்தி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபோது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட அவர்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். உங்களை விடுதலைக்காக நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேணாம், எல்லாவற்றையும் நான் செய்வேன். எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி பாருங்களேன். அடிமைகளா இருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காஸ்பல், ஒரு நற்செய்தி என்னவென்றால், நான் உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன். இந்த உங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம்,
அவர்கள் கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே போய் அவர்கள் அந்த இடத்துல அடைக்கலம் கொள்ள போகிறார்கள். இந்த நற்செய்தியை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான மகிழ்ச்சி நிமித்தம் மற்ற எகிப்திய நண்பர்களிடத்திலே இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அவங்க இந்த சுவிசேஷத்தை பெற்றது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷ நற்செய்தியை மற்ற எகிப்திய நண்பர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த நற்செய்தியை கேட்ட மற்ற எகிப்தியர் சிலர் அவர்களும் சந்தோஷப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவருடைய பிரயாணத்திலே இவர்களும் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அவருடைய வேதம் என்ன அழைக்கிறது? பல ஜாதியார் என்று அழைக்கிறது. ஆமென். அப்ப எகிப்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின 2 காரியம் எடுத்து வாசிங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிறுமைப்பட்ட அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை மீட்டு விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன். கர்த்தர் 2 காரியத்தை சொல்றாருங்க. உங்களை வெளியே கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, நான் உங்களை உள்ளேயும் கொண்டு போவேன். I will bring you out of the affliction of Egypt and bring you into the land flowing with milk and honey. சபையாரே, தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் இதை ஏன் சொன்னார் என்றால், அவர்களுடைய இரட்சிப்புக்காகவும் சிவந்த சமுத்திரத்து ஊடாக அவர்கள் பெற வேண்டிய ஞானஸ்தானத்துக்காகவும் ஆண்டவர் சொன்னார். இதை ஏன் சொன்னார் தெரியுமா? நான் உங்களை வெளியே கொண்டு வந்து, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னது காரணம் என்ன? அவருடைய இரட்சிப்பு. அவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். இரட்சிப்பு என்றால் என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரதான். நாமளும் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம், பாவ கட்டில் இருந்தோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் கர்த்தர் நம்மை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் சொன்னது காரணம் என்ன? அவருடைய இரட்சிப்பும் அவருடைய ஞானஸ்தானமும். எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி என்று யோசித்து பாருங்க. ஆமென். நான் உங்களை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன். இதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் நான் செய்வேன். இப்ப உங்களோட ரட்சிப்பை நீங்க யோசிச்சு பாருங்க. சகோதரி உங்களோட ரட்சிப்பை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொண்டால் போதும், நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு அருமையான சபையாரே, நம்முடைய ரட்சிப்பிலும் ஆண்டவர் இதை தான் சொன்னார். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோமா? நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒண்ணுமே பண்ணல, அப்படிதானே? ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்ததுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே செய்யலையோ, அதே போல நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் ஒன்றுமே செய்யவில்லை. ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்தார். ஆமென். அப்ப அவருடைய ரட்சிப்பு, எகிப்திலிருந்து வெளியே வரும்படியான அவருடைய ரட்சிப்பு நல்லா கவனிக்கணும். அப்ப எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் இடையே உள்ள போராட்டம். எகிப்தில் இருந்த வரைக்கும் யாருக்கும் போராட்டம்? கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஃபாரோ. அப்படிதானே? நம்முடைய ரட்சிப்பை யோசிச்சு பாருங்க. நம்முடைய ரட்சிப்பிலும் நமக்கு யாரோடு போராட்டம் இருந்தது தெரியுமா? பிசாசோடு போராட்டம் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படக்கூடாதபடி
சத்தியத்தை, சுவிசேஷத்தை கேட்க கூடாதபடி சத்துருவாகிய பிசாசு தடை பண்ணி கொண்டே இருந்தான். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்னே அவர்களுக்கு யாரோடு போராட்டம் என்றால் பார்வோனோடு போராட்டம். அதே போலதான் நம்முடைய ரட்சிப்புல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நம்முடைய போராட்டம் பிசாசோடு இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தத்தை நடப்பித்து அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் செய்த அற்புதமான கிரியைகளிலே எகிப்தின் சேனை அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்தார்கள். அதே போலதான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் கர்த்தர் நம்மோடு கூட நின்று அவரே பிசாசோட யுத்தம் பண்ணி நம்மளை மீட்டு எடுத்து விடுதலையாக்கி ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மளை ரட்சித்து இன்னைக்கு ஒரு சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வெளியே கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நேரடியாக கானானுக்குள்ள கொண்டு போகல. கொண்டு போயிருக்கலாம். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உடனே கானானுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் கொண்டு போனாரா? கொண்டு போல. வனாந்திரத்தில் கொண்டாந்து நிறுத்திட்டார். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், எகிப்திலே அன்னைக்கு வாழ்ந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியுமா? செங்கல் அறுக்க மாத்திரம் தான் தெரியும். இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு செங்கல் அறுக்க தான் தெரியும். ஆனால் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், இவர்கள் ஆளும்படியாக, தேசத்தை ஆளும்படியாக, ஜெயம் கொண்டவர்களாய் வாழும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆகவே வெறும் செங்கல் அறுக்க தெரிஞ்சா போதாது, அறிவு வேணும். They need knowledge. அது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட வாழ அழைக்கப்பட்டபடினாலே அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். ஆமென். They were called to live with the holy God. ஆகவே அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அறிவு வேணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன வேணும்? நம்முடைய தேவனை குறித்ததான அறிவு வேண்டும். ஆமென். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலை அடிவாரத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு தோராவை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் வெளியே கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப தேவன் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் வார்த்தையின் மூலமாக. அந்த தோராவை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல யோசிப்பார்கள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்ததெல்லாம் தேவனுடைய ஓங்கிய புயம்தான். தேவனுடைய பயங்கரமான ஓங்கிய புயத்தின் மூலமாக தான் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அப்ப எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஓங்கிய புயம், God's mighty hand. ஆனா வனாந்தரத்தில் அவர்களை கொண்டு வந்து இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய இருதயத்தை பார்க்க வேண்டும். எகிப்தில் இருந்த வரைக்கும் நீ என்னுடைய கரங்களை பார்த்தாய், என்னுடைய கரத்தின் வல்லமைகளை பார்த்தாய். ஆனா இப்பொழுது நான் உன்னை வனாந்தரத்தை கொண்டு வந்திருக்கேன். எதற்கு தெரியுமா? என்னுடைய இருதயத்தை பார்க்கணும். சபையாரே, நம்முடைய ரட்சிப்பிலும் சரி, நம்முடைய ரட்சிப்பிலே நாம் பார்த்ததெல்லாம் தேவனுடைய கரம் தான். ஆனா நம்முடைய சுத்திகரிப்பில் நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய இருதயத்தை பார்க்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கர்த்தருடைய கரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவனுக்கு இதை தருவாரா அதை தருவாரான்னு கர்த்தருடைய கரத்தையே பார்க்கிற அனுபவம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க கர்த்தருடைய கரத்தை பார்க்க கூடாது. எதை தான் பார்க்கணும்? கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கணும். கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்க பழகிக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் தானாய் செயல்படும். If you only know
out to see the heart of God for your sanctification, God's hand will automatically move for you. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய இருதயத்தை பார்க்க பழகிக் கொள்வோமானால் தேவனுடைய கரம் தானாய் நமக்காய் செயல்படும். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். God was revealing his heart's desire to them. தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும். I want to dwell among you. அதுதான் தேவனுடைய இருதயம். நான் உங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும். இப்ப வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேலுடைய இப்ப போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்துக்கு வந்த பிறகு போராட்டம் யாருக்கு என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும். நல்ல விளங்கிக்கணும். இப்ப கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துறார். நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? பாலும் தேன்ல இருக்கு, ஆசீர்வாதத்தில் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிந்து கொள், நீ என்னை அறிந்து கொள் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். ஆகவே அவர்கள் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், எகிப்து தேசத்தில் இருக்கும்போது யாருக்கும் போராட்டம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் போராட்டம். அந்த போராட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட நின்று யுத்தம் பண்ணி எகிப்துடைய சேனையை கர்த்தர் அழித்தார். ஆனா வனாந்தரத்திலே தேவன் தன்னுடைய இருதயத்தை அவளுக்கு வெளிப்படுத்தின போது இஸ்ரவேல் ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதபடி முரட்டாட்டம் பண்ணபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்றாங்க. அததான் நம்ம பகுதியை வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நாம் வாசித்தோம். அவர்கள் வனாந்தரத்திலே மாண்டு அழிந்து போனார்கள். ஒரு காரியத்தை விளங்கிக்கணும். எகிப்தில் இருக்கும்போது சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். எகிப்தில் இருக்கும்போது அங்கே சுவிசேஷம், வனாந்தரத்திலே சத்தியம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ரட்சிக்கப்படுவதற்கு வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? சுவிசேஷம் வேணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும். வனாந்தரத்தில் இருக்கும்போது யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆனா வனாந்தரத்தில் வந்த பிறகு யோவான் 3:15 அல்ல, யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17:3 வாசிங்க. வனாந்தரத்துக்கு வந்த பிறகு என்னது? யோவான் சத்தமா சொல்லுங்க. 17:3 என்ன சொல்லுது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எகிப்துல சுவிசேஷம், வனாந்தரத்துல சத்தியம். எகிப்து தேசத்துல யோவான் 3:15 மறக்க கூடாது. என்னை விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு நித்திய ஜீவன். ஆனா வனாந்தரத்துல என்னை அறிந்து கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு விளங்குது? எகிப்தில் இருக்கும்போது செய்தி என்ன பிரதர் சிஸ்டர்? எகிப்தில் இருக்கும்போது செய்தி என்ன? நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். அது யோவான் 3:15. சீனாய் மலையில, மலை அடிவாரத்தில், வனாந்திரத்தில் வந்த பிறகு செய்தி என்ன? சத்தமா சொல்லுங்க. நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும்.
யோவான் 17:3. விளங்குதா? எகிப்தில் செய்தி என்ன? நீ என்னை விசுவாசிக்க வேணும். வனாந்திரத்தில் செய்தி என்ன? நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க என்ன ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல நான் சொல்றது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன். சில விசுவாசிகள், சில சகோதரிகள் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? சுவிசேஷகர் நடத்துற கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்க. சுவிசேஷனுடைய ஊழியம் என்ன சொல்லுங்க? சுவிசேஷனுடைய ஊழியம் என்னங்க? ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தான் சுவிசேஷனுடைய ஊழியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சுவிசேஷ கூட்டத்தில் உங்களுக்கு என்னங்க வேலை? இன்னும் ரட்சிக்கப்படலையா? நீங்க திருப்பி ரட்சிக்கப்படணுமா? சில துக்கத்தோடு சொல்றேங்க. நிறைய விசுவாசிகள் சில சமயத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், அந்த சுவிசேஷ செய்தியை கேட்டுட்டு இப்ப யார் யார் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீங்க கையை உயர்த்துங்கன்னா இந்த விசுவாசி 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கையை தூக்கும். எவ்வளவு துக்கங்க! கர்த்தர் உங்களை பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற, மகளே உன்னை 15 வருஷத்துக்கு முன்ன உன்னை ரட்சித்தேன், நீ எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு வேண்டியது என்ன? எகிப்தில் இருந்த வரைக்கும் உனக்கு சுவிசேஷம் வேணும். கர்த்தர் சுவிசேஷத்தை கொடுத்தார், உங்களை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வேலை எங்கங்க? சபையில் சுவிசேஷ கூட்டத்தில் உட்கார்ந்து சுவிசேஷம் கேட்கிற வேலை இல்லை. அப்படி செய்வீங்களானா என்ன அர்த்தம்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? ஹல்லேலூயா! விளங்குதா உங்களுக்கு? அப்ப நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு, விசுவாசி, நான் உன்னை ரட்சிப்பேன், நித்திய ஜீவனை தருவேன், அது எகிப்தில். 2வது, என்னை அறிந்து கொள், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். இந்த 2மே முக்கியம். இந்த 2 காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா faith and knowledge. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அறிவு. சொல்லுங்க பாப்போம். விசுவாசம், அறிவு. ரட்சிப்புக்கு விசுவாசம், பரிசுத்தத்துக்கு அறிவு. அறிவை நம்ம எங்க பெற முடியும்? கர்த்தருடைய வார்த்தை, சத்தியத்தில். ஹல்லேலூயா! நீங்க இந்த விசுவாசிகள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன், கானான் தேசத்தில் கொண்டு. ஆனா வெளியே வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பியும் சுவிசேஷம் அல்ல, நமக்கு வேண்டியது சத்தியம். ஹல்லேலூயா! கர்த்தரை அறிகிற அறிவு. அதான் பவுல் சொல்றார், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா! அப்ப நமக்கு நித்திய ஜீவனுக்கு 2 காரியம் வேணும். ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அறிவு. இந்த விசுவாசமும் அறிவும் இல்லாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது. இன்னைக்கு துக்ககரமான ஒரு காரியம் என்னன்னா, தயவுசெய்து கேளு, சபைகளிலே நீங்க இந்த விசுவாசத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு அறிவை விட்டுட்டாங்க, சத்தியத்தை விட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ரட்சிப்பின் அளவிலேயே இருக்கிறது என்று அர்த்தம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு விசுவாசத்தை பிடித்து கொண்டு எதை விட்டுட்டாங்க? சத்தியத்தை விட்டுட்டாங்க. கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விட்டோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனா விடுதலைக்கு சத்தியம் வேணும், பரிசுத்தப்படுதலுக்கு சத்தியம் வேணும். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்னு விசுவாசத்தின் வார்த்தை, 2வது சத்தியத்தின் வார்த்தை. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று விசுவாச வார்த்தை, இன்னொன்னு சத்திய வார்த்தை. இது 2க்கு என்ன வித்தியாசம்?
விசுவாச வார்த்தைக்கும் சத்திய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறீங்களா? விசுவாசத்தை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகள். விசுவாசத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிகள். இந்த விசுவாசிகளுடைய கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுடைய ரட்சிப்பு நல்லதுதான், ஊழியம் நல்லதுதான், பொருளாதார ஆசீர்வாதம் உலக பிரகாரமான காரியம். ஆனால் இந்த விசுவாசத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இருக்காது. அவருடைய சுபாவத்திலே எந்த மாற்றமும் இருக்காது. அவருடைய குணாதிசயத்திலே எந்த மாற்றமும் இருக்காது. இவங்க எதை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை மாத்திரம் பிடிச்சிருக்காங்க. இவங்க யாரு? விசுவாசி. இவங்களோட நோக்கம் எல்லாம் என்ன? மற்றவர் ரட்சிக்கப்படணும், நான் ஊழியம் செய்யணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், பெரிய வீட்டை தரணும், காரை தரணும், வேலையை தரணும், பணத்தை தரணும். ஆனால் இவருடைய சுபாவத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. சுபாவ மாற்றம் ஒண்ணுமே இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், இன்னும் அதே சுபாவம் தான், அதே கோபம் தான், அதே பொறாமை தான், அதே பெருமை தான், அதே இச்சை தான். ஒரு மாற்றமும் இல்லை. வாழ்க்கையிலே சுபாவத்திலே எந்த மாற்றமும் இல்லை. சீசத்துவம் இல்லை. அடுத்தது, சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா மணவாட்டிகள். Those who hold on to their faith, they are believers. Those who hold on to the truth, they are the bride. வெறும் விசுவாசத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கவங்க யாரு? விசுவாசி. சுபாவ மாற்றம் இருக்காது. எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அதே தான், அதே கோபம் தான், அதே பழைய சுபாவம் தான். ஒரு ஜெயம், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயம் இல்லை. ஆனால் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசிகள் யாரு? மணவாட்டி. இந்த மணவாட்டியுடைய சிந்தை எல்லாம் என்ன தெரியுமா? என்னோட மணவாளனை நான் எப்படி பிரியப்படுத்துவேன், நான் அவரோடு போய் ஜீவிக்கணுமே, பரிசுத்தம் உள்ள மகா பரிசுத்தம் உள்ள தேவனோடு நான் போய் எப்படி வாசம் பண்ணுவது, எப்படி இன்னும் கிறிஸ்துவை போல மாறுவது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? விசுவாசிக்கும் மணவாட்டிக்கும் எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? விசுவாசத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்வீர்கள், நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, விசுவாசி. சத்தியத்தை பற்றி கொள்வீங்க, நீங்க யாரு? மணவாட்டி. மணவாட்டியோட எண்ணமெல்லாம் என்ன மணவாளனை நான் பிரியப்படுத்தேன், அவரோடு கூட நித்திய காலமா போய் நான் வாழணும், அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு நான் எப்படி போய் வாழுவது? வேதனை சொல்றது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாது. பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரை பார்க்கவே முடியாதுங்க. அவரோடு இப்படி எப்படி வாழ்றது? கேள்வி வருது இல்ல? நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? அவரோடு கூட நித்திய காலமா வாழும்படியாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அவரோடு கூட எப்படி போய் நித்தியமாய் வாழுவது? ஒரு மணவாட்டியோட கரிசனை என்ன? தேவனுடைய சபையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் ஒரு விசுவாசி மணவாட்டியாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலே சுவிசேஷம் வந்தபோது அவர்கள் விசுவாசி, வனாந்தரத்திலே சத்தியம் வந்தபோது அவர்கள் மணவாட்டி. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப உங்களுக்கே தெரியணும் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு. நீங்க விசுவாசியா இருக்கிறீங்களா, மணவாட்டியா இருக்கிறீங்களா? அது உங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும். இட்ஸ் a matter between you and your God. இது உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு காரியம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொண்டு அதை அபியாசப்படுத்தாத பட்சத்தில்
கடைசி வரைக்கும் விசுவாசியாகவே இருந்து வாழ்க்கையை முடிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்து அவரை அறிகிற அறிவை பெற்று ஒரு விசுவாசியுடைய நிலைமையிலிருந்து அவருக்கேற்ற ஒரு மனவாட்டியாய் மாறுகிற சாத்தியமும் இருக்கிறது. The choice is yours. தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்குரியது. விளங்குதா? விசுவாசிய மாத்திரம் இருந்தா போதாது, வெறும் விசுவாசிச்சுட்டே இருந்தா போதாது. சத்தியம் வேணும், அவரை குறித்து அறிகிற அறிவு வேணும், மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் மாற வேணும். நான் தாழ்மையா கேட்கிறேன், கர்த்தரால் ஏவப்பட்டு கேட்கிறேன். சில ஒருவேளை நம்முடைய சபையில அநேக வருஷம் இருக்கலாம், வாரம் வாரம் சத்தியம் கேட்குறீங்க, வாழ்க்கையில மாற்றம் இருக்கா பிரதர்? சிஸ்டர், வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல எனக்கு. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட நான் சொல்றேன், சிலர் எத்தனையோ மாசமா வருஷங்களா சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ஜெயம் இல்லை வாழ்க்கையில. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க தெரியுமா? விசுவாசியா இருக்கிறீங்க. விசுவாசியா இருந்தா பரலோகம் போயிடலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க பரலோகம் போகணும், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா யாரா மாறணும்? மணவாட்டியாய் மாறணும். விசுவாசி மணவாட்டியாய் மாறினால்தான் நமக்கு நித்திய ஜீவன். வெறும் விசுவாசா போதாது, அவரை அறியணுமே, அவரை அறியணுமே. ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? என் மகனே மகளே, உன்னை நேரடியாக நான் கானானுக்குள்ளே கொண்டு போக போகிறது இல்லை. My purpose is not to take you into Canaan directly. அதான் ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, நான் உங்களை வெளியே கொண்டு வந்தது உண்மைதான், கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா வெளியே கொண்டு வந்து நேரம் உங்களை கானானுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். ஏன் தெரியுமா? வனாந்தரத்திலிருந்து நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலிருந்து விசுவாச நிலையிலிருந்து மணவாட்டி நிலைமைக்கு மாற வேண்டும். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி என்னது? தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? நம்மளை ரட்சித்து நேரடியா பரலோகம் கொண்டு போறது தேவனுடைய நோக்கம் அல்ல. நான் சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? நம்மளை ரட்சித்து நேரடியா பரலோகம் கொண்டு போகிறது தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்படி தேவனுடைய நோக்கமா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? நேத்து உங்களை ரட்சித்து இன்னைக்கு பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போயிருப்பார். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நேத்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு செத்துட்டோன்னு வச்சுங்களேன், பா, நம்மளுக்கு எவன் கேரண்டி? எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நேத்து ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு மரிச்சிட்டோம், நேரடியா பரலோகம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யறவர் அல்ல. ஆமென். ஆண்டவர் அப்படி செய்யறவர் அல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. எல்லாரையும் சீஷராக்கணும். வெறும் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருந்தா போதாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஞானஸ்நானத்துக்கு பிறகு என்ன பிரதர்? நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு உபதேசம் வேணுமா வேணாமா? சத்தியம் வேணுமா வேணாமா? அவர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம கை கொள்வதற்கான போதனை, சத்தியம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணுமா வேண்டாமா? ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. யாத்திராகமம்
16ஆம் அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். இததான் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். என்னோட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். எவ்வளவு நாட்களுக்கு இன்னும் கீழ்ப்படியாமே இருக்க போறீங்க? எவ்வளவு நாளுக்கு இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமே இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இன்னும் பரிசுத்த அபிஷேகம் பெறாம இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு பரிசுத்தமாகாம இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் நீங்க மனவாட்டியா ஆகாம அப்படி இருக்க போறீங்க? கர்த்தர் கேட்கிறார். இப்படியே இருந்தா போதுமா? என்னை அறியணுமே, என் இருதயத்தை நீங்க பார்க்கணுமே. என்னோட கரத்தை பார்த்துட்டீங்க, சோத்திரம். என் இருதயத்தை இன்னும் பார்க்கலையே, என்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்து கொள்ளலையே, என்னோட வாஞ்சையை நீங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளலையே. மேல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை இது. என்னவாகணும்? ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியுமா மாறணுமே. ஆண்டவர் பேசுறார் சகோனே, ஆசாரிய ராஜ்யமா மாறணுமே, பரிசுத்த ஜாதியா மாறணுமே. எத்தனை பேருக்கு விளங்குது? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசுவை வெறும் விசுவாசித்தால் போதாது, நம்முடைய சுவாபம் மாறணும். எப்ப சுவாபம் மாறும் தெரியுமா? சத்தியம் உள்ள போக போக தாங்க சுவாபம் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறேன், பரலோகம் போயிடுவேன். இன்னைக்கு ஊழியர்னா சொல்றேன், ஒரு நாளும் போக முடியாது. என் மேல கோபப்படக்கூடாது. நான் உங்களிடத்துல ஆவிக்குரிய தகப்பன அன்பா பேசுறேன். விசுவாசிச்சா போதும். ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன். இல்லை இல்லை பிரதர், நீங்க பரலோகம் போகணும்னா நீங்க பரிசுத்தமாகணும். உங்களுடைய சுவாபம் மாறணும், உங்களுடைய சிந்தனை மாறணும். நம்முடைய சுவாபத்தை கத்த தொடும்போது தான் நம்ம தடுமாறுறோம். நீங்க விசுவாசிக்கிறது கஷ்டமே இல்லை, யார் வேணா விசுவாசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இப்ப மகளே இந்த பகுதியில் நீ மாறணுமா, என் மகனே இந்த பகுதியில் நீ மாறணும். இன்னும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்க பத்தியா? ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கோபம் மாறலையே, இன்னும் சுவாபம் மாறலையே, இன்னும் பேசுகிற வார்த்தை மாறலையே, நடந்து கொள்கிற விதம் மாறலையே. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்முடைய சுவாபத்தை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறேன். I want to dwell among you. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் அவர்கள் மத்தியிலே நடுவிலே வாசம் பண்ண. ஆண்டுடைய இருதயம் இதாங்க. ஆண்டுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அதற்காக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்கப்படணும். கவனிக்கிறீங்களா? ஆனா எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலுடைய நிலைமை என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் பண்ணி, அவ்வளவு கிருபையாக, இரக்கமுள்ள தெய்வமாக, அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு மோசே அனுப்பி அற்புதங்களை அடையாளங்களை செய்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்து எகிப்தின் சேனையை சிவந்த சமுத்திரத்தை அழித்து இவ்வளவும் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது என்னத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? எகிப்துடைய விக்கிரகங்களை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையா இஸ்ரவேல் ஜனங்களை வர விடல. ஆண்டவர் எகிப்துடைய ஆசிகளை கொடுத்து அவ்வளவு ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கூட்டி எடுத்துக்கிட்டு வந்தது என்ன தெரியுமா? எகிப்தினுடைய விக்கிரகங்கள். ஆண்டோட உள்ள எவ்வளவு உடைஞ்சிருக்குங்க. எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 42 43. அப்பொழுது தேவன் அவளை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவளை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. எதுக்காக உங்களை வெளியே கொண்டு வந்தேன்? இன்னும் அந்த எகிப்தோட விக்கிரகங்களை சுமப்பதற்கா? வான சேனைக்கு ஆராதனை செய்வதற்கா? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன பிரதர் சிஸ்டர்? கர்த்தர் உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய அன்பை ருசித்த பிறகு இன்னும் இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்திருந்தால் அது தேவனுடைய இருதயத்தை எப்படி உடைக்கும் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கூடாரங்களிலே எகிப்துடைய விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா அந்த விக்கிரகத்தை வச்சிருந்தாங்க? கவனிங்க, விக்கிரங்களுக்கு தான் ஜீவன் இல்லையே. கூடாரத்தில் விக்கிரத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை. விக்கிரகம் கேட்க போதா என்ன? இதை செய்யாத அதை செய்யாத விக்கிரகம் சொல்ல போதா என்ன? ரொம்ப வசதி. உயிர் இல்லாத ஜீவன் இல்லாத விக்கிரத்தோட வாழ்றது ரொம்ப வசதி பிரதர். ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனால் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட வாழ்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அவர் அன்பான தேவன் மாத்திரமல்ல, பட்சிக்கிற அக்கினி. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரத்தோடு, ஜீவன் இல்லாத விக்கிரத்தோடு ஈஸியா வாழ்ந்துடலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவே நான் வாசம் பண்ணணும், நீ என்னோட வாழணும். பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? இங்கதாங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொன்னது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது என்னன்னா, நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு ஆயத்தம் பண்ணணும். ஆனா புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் சொல்றது என்ன தெரியுமா? நான் உங்கள் நடுவே அல்ல, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். நீங்களே எனக்கு பரிசுத்த ஆலயமாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நான் உங்கள் நடுவே வாழும்படி, வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டு போன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களே என்னுடைய பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தாவிடம் தங்கும் வாசஸ்தலம். நான் உங்கள் நடுவே அல்ல, நான் உங்களுக்குள்ளே வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் நடுவுல வாழ்ந்தாலே பயங்கரம் தான். இன்னும் உள்ள வாழ்ந்தா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? ஆண்டவருடைய இருதயத்தை உடைச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். சபையாரே, ரட்சிப்புக்கு பிறகு முதலாவது ஊழியெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் பரலோகம் போக ரொம்ப ஆசை. அப்போ உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், எத்தனை பேருக்கு இங்கே பரலோகம் போக ஆசை? எல்லாமே கை தூக்கிடுவீங்க. ஆனால் யாருக்காவது சாகிறதுக்கு விருப்பம் இருக்கா? சாகாம எப்படிங்க பரலோகம் போகிறது? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பரலோகம் போக ஆசை? ஆளை விட்டுருங்க பாஸ்டர், மறிச்சா தானே போக முடியும்.
மரணத்தை குறித்து நான் சொல்லலை. எல்லாருக்கும் பரலோகம் போக ஆசை. ஆனா யாருமே யோசிக்கிறது இல்லை, ஏன் நான் பரலோகம் போறேன்? பரலோகத்துக்கு எதுக்குங்க போறோம்? அவரோடு வாழணுங்க பிரதர், அவரோடு வாழணும். அவர் யாரு? மகா பரிசுத்தர். கேருபீன்களும் சேருபீன்களும் அவரை ஓயாமல் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த கேருபீன்களுக்கு ஆண்டோட பரிசுத்தத்தை பார்க்க முடியலையாங்க. 2 சிறகுகளாலே தன்னோட முகத்தை மூடிக்கொண்டு, இன்னும் 2 சிறகுகளாலே தன்னோட கால்களை மூடிக்கொண்டு, இன்னும் 2 சிறகுகளாலே பறந்து கொண்டு அவருக்கு சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யோசிச்சு பாருங்க, பாவமே இல்லாத சேருபீன்களாலே தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை என்றால், பாவமுள்ள மக்கள் அவருடைய பரிசுத்தத்தை எப்படிங்க பார்க்க முடியும்? அவரோடு கூட எப்படி வாழ முடியும் பிரதர்? விசுவாசியா இருக்கிற வரைக்கும் அந்த வாஞ்சை வராது. ஆண்டவரோடு கூட நித்தியமா வாழணும் வாஞ்சை வரவே வராது. நீங்க என்னைக்கு மணவாட்டியாய் மாறுகிறீர்களோ அன்னைக்கு தான் மணவாளனோடு கூட நான் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையே வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் சொல்றேன், நீங்க அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமா வாசிக்கலாம், குடும்பம்னா சீக்கிரமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென். மத்தேயு 7:14 வாசிங்க. மத்தேயு 7:14 வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான். அப்ப அதுக்குள்ள போறவங்க இன்னும் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் விசாலமான வாசல் இல்லை பிரதர், இடுக்கமும் நெருக்கமான வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காலேபும் யோசுவாவும் அவர்கள் தங்களுடைய கூடாரங்களை விட்டு தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிறார். இவர்கள் 2 பேரும் தேவனை முழுமனதாய் பின்பற்றினவர்கள். இவர்களுக்குள்ளே வேற ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2 பேர் மாத்திரம்தான் அந்த சந்ததியில கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல கவனிங்க. எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை இருக்கிற வண்ணமாகவே கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனா வனாந்தரத்தில் வந்த பிறகு பரிசுத்தமா இருந்தாதான் நான் ஏற்றுக்குவேன், அல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நம்ம எல்லாமே பாவிகளா இருந்தோம். பாவிகளா இருந்த நிலைமையிலேயே கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டார். வேதம் என்ன சொல்றது? பாவியாய் இருக்கையிலே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். அப்படித்தானே? நம்ம இருந்த நிலைமையில அப்படியே நம்மளை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு நம்மளை ரட்சித்த பிறகு பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை ஏத்துக்குவாரா? ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவரை போல மாறணுமே. நம்மை அழைத்த அழைப்பு என்ன? அவரோடு கூட வாழும்படியாக, அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களோட வாஞ்சையெல்லாம் கானான் தேசம் தான், பாலும் தேனும் தான். ஆனா காலேபும் யோசுவாவோட வாஞ்சை பாலும் தேனும் அல்ல, அவருடைய வாஞ்சை தேவனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் சொன்னேன், எல்லா விசுவாசிகளுக்கும் பரலோகம் போறதுக்கு வாஞ்சை இருக்கு. ஆனா யாருக்கும் ஆண்டவரை பிரியப்படுத்த மனசு இல்லை. அவருக்கு பிரியமா வாழணுமே, அவரோடு கூட போய் வாழணுமே. என்னோட மனவாளன் துக்கப்படக்கூடாதே, என் ஆத்தும நேசர் அப்படி இருதயம் உடைக்கப்படக்கூடாதே,
அவருக்கு பிரியமாய் நான் வாழணுமே. யோசிச்சு பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறேன். ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் என் கணவனுடைய வீட்டுக்கு போய் என் கணவனோடு கூட நான் வாழணும், ஆனால் கணவனுக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன். இந்த அம்மா போய் வாழ்ந்துருமாங்க? உங்களை தான் கேட்குறேன். சத்தியத்தை விட்டுறாதீங்க, தயவுசெய்து சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஒரு மனைவி சொல்றாங்க, நான் கணவனோடு அவரோட வீட்டில் போய் அவரோடு வாழணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, அவரோடு வாழ விருப்பம் இருக்கு, ஆனா அவளுக்கு கீழ்ப்படிய எனக்கு மனசு இல்லை. இந்த அம்மா வாழ்ந்துருமான்னு கேட்கிறேன். ஒரு நாளும் முடியாதுங்க. ஆனா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என மனவாளனோடு கூட நான் போய் வாடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு, நித்திய ஜீவனை அடைய வாஞ்ச இருக்கு, பரலோகம் போறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனசு இல்லைங்க. பரிசுத்தமா வாழ மனசு இல்லை, ஆண்டவரை பிரியப்படுத்த மனசு இல்லை. நான் தாழ்மையா கேட்கிறேங்க, பரலோகத்துக்கு நீங்க எதுக்குங்க போகணும்? நல்ல குழு குழுன்னு ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்களா? அதுக்கா பரலோகம்? அவரோடு கூட நித்திய நித்தியமா வாழணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் மனவாட்டியாகிய சபையிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய மனவாட்டி என்னோடு கூட வாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். இப்ப நல்ல கவனிங்க, கிருபை நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குறது எப்படி என்று சொல்லி கிருபை போதிக்கிறது. ஆனா சத்தியம் என்ன போதிக்கிறது என்றால், தேவனுடைய நோக்கத்தை போதிக்கிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும். சிலுவை நம்மை ரட்சிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நல்ல கவனிங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன பாருங்க தயவுசெய்து. வழி இங்க இருக்குங்க, சத்தியம் இங்க இருக்கு, ஜீவன் இங்க இருக்கு, நித்திய ஜீவன் இங்க இருக்கு. வழி இங்க இருக்கு, சத்தியம் இங்க இருக்கு, நித்திய ஜீவன் இங்க இருக்கு. எல்லா விசுவாசிக்கும் வழி தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, அப்படிதானே? ஆண்டவராகிய இயேசு தானே வழி. எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவை தெரியும், அப்படிதானே? நம்ம எல்லாம் அந்த வழியில இருக்கிறோம். ஆனா எல்லாருடைய ஆசிரியம் தெரியுமா? அந்த நித்திய ஜீவனுக்கு போயிடணும். அந்த நித்திய ஜீவனுக்கு அப்படியே பிரிட்ஜ் இல்லைங்க, சத்தியத்தின் வழியா தான் போகணும். யாருக்கு இந்த சத்தியம் வேணான்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் இல்லை. வழியிலிருந்து ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் எதை கடந்துதான் போகணும்? சத்தியத்தை கடந்துதான் போகணும். நீங்க சத்தியம் வேணான்ட்டீங்கன்னா வேற வழியில போக வேண்டியதுதான் எங்கேயாவது. நான் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மிகுந்த பாரத்தோடு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வெளியே எகிப்தை விட்டு வெளியே கொண்டார்? ஏன் நம்மை ரட்சித்தார்? ஏன் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்? நம்முடைய பரம மனவாளனோடு வாழும்படியாக. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளை யோசிச்சு பாருங்க. கைவிடப்பட்டாங்க. அவங்களும் மணவாளனை பார்க்க தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா மணவாளன் வந்து விட்டார். அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகள் கைவிடப்பட்டு போனார்கள். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? எடுத்து வாசிங்க சீக்கிரமா. நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவவழி, போதக சிற்சையே ஜீவவழி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கட்டளையே விளக்கு. நல்லா கவனிச்சிங்களா? கட்டளை என்னது? விளக்கு. வேதம் என்னது? இப்ப இந்த புத்தி இல்லாத கண்ணி இடத்துல என்னங்க இருந்தது? என்ன இருந்தது, என்ன இல்ல? விளக்கு இருக்குது, வெளிச்சம் இல்ல. விளக்கு இருக்கு, வெளிச்சம் இல்லை. ஏன் வெளிச்சம் இல்லை? எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் என்ன தெரியுமா? அதாங்க போதக சிற்சை. அதுதான் போதக சிற்சை. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? 141 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இந்த இருக்கும். எண்ணெய் தாங்க இல்ல. அந்த 5 புத்தி இல்லாத கண்ணிகளுக்கு இந்த எண்ணெய் தான் இல்ல. விளக்கு இருக்கு, வெளிச்சம் இல்லை.
காரணம் போதக சிக்ஷை வேண்டாம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒன்றும் பாஸ்டர் சொல்லிடக்கூடாது, ஒன்றும் கடுமையாக பேசக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போனா நல்ல பாஸ்டர். நான் தாழ்மையாக சொல்றேன், போதக சிக்ஷை நமக்கு வேணும். ஞானி சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:17 வாசிங்க. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன், புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், ஜீவ வழியில் இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டனையை வெறுக்கிறவன், அந்த போதக சிக்ஷையை வெறுக்கிறவன் எங்க இருக்கானா? மோசம் போகிறான். மோசம். நம்மளுக்கு அந்த போதக சிக்ஷை வேணும். ஆமென். அந்த 5 புத்தி இல்லாத கனிகளுக்கு விளக்கு இருந்தது, வெளிச்சம் இல்லை. பரிசுத்த அவருடைய அந்த போதக சிக்ஷை இல்லை. சத்தியம் தெரியாதுங்க, சுவிசேஷம் தெரியும், சத்தியம் தெரியாது. இப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு கிருபை தான் நம்மளுக்கு பாஸுங்க. பாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? சில ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடந்தா பாஸ் கொடுப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு கிருபை தான் நம்மளுக்கு பாஸ். இந்த பாஸை வச்சுட்டு உள்ள போனோம், அவ்வளவுதான். கிருபை தாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு பாஸ். ஆனா சத்தியம் என்ன திரும்ப சொல்லுது? ஜாக்கிரதை, பரிசுத்தம் இல்லாம அந்த இடத்துக்கு போயிடாத. நீ அந்த இடத்துக்குள்ள போகணும்னா பரிசுத்தம் ஆகணும். கிருபைக்கும் சத்தியத்துக்கு எத்தனை பேர் வித்தியாசம் தெரியுது? கிருபையை மாத்திரம் வச்சுட்டு உள்ள போனோம், என்ன ஆயிரும்? பட்சிக்கப்பட்டு போவோம். சத்தியம் நம்மளுக்கு போதிக்கும், இது பரிசுத்த ஸ்தலம், சும்மா இருக்கிற மாதிரி போயிட முடியாது, பரிசுத்தம் வேணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் வந்து எலக்ட்ரிசிட்டியில வேலை செய்யறாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை செய்யறாருன்னா அதை குறித்து அறிவு இல்லாம வேலை செய்ய முடியுமா? செய்தா என்னங்க ஆகும்? எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை குறித்து அறிவே இல்லாம கரண்ட்டை போய் தொட்டா என்ன ஆகும்? சாம்பல் ஆயிருவோம். நம்முடைய தேவன் யார்? பட்சிக்கிற அக்கினி. அறிவு இல்லாமல், அவரை குறித்து அறிவு இல்லாமல், அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாம சும்மா கிருபை கிருபை கிருபைன்னு உள்ள போயிட முடியாது. சத்தியம் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதனாலதான் கர்த்தர் நமக்கு 2 காரியத்தை கொடுத்திருக்கார். ஒண்ணு அவருடைய வார்த்தை, 2வது பரிசுத்த ஆவியானவர். வேர்ட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒரு இடத்துல வாசிங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மார்க் 12:24 வாசிங்க சீக்கிரமா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும், ஒன்னு வேத வாக்கியங்கள், தேவனுடைய வல்லமையையும், 2வது பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். சரியா புரியலையே, தப்பான காரியத்தை யோசிக்கிறீங்களே. காரணம் என்ன? 2 காரியம் இல்லை. வேத வசனம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு வார்த்தையும் வேணும், பரிசுத்த ஆவியானவரும் வேணும். பவுல் எழுதுறார் பாருங்க, ரோமபுரியுள்ள சபைக்கு எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை. நல்லா கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய சிந்தனை இருந்தா நம்முடைய எண்ணமெல்லாம் நித்தியத்தை குறித்து இருக்குங்க. மாமிச சிந்தை இருந்தா இந்த உலகத்தில் வாழ்கிற 60, 70, 80 வருஷத்தை குறித்து மாத்திரம்தான் இருக்குங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவியின் சிந்தை, ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நம்முடைய சிந்தனை எங்க இருக்கும்? நித்தியத்தை குறித்து இருக்கும். மாமிச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய எண்ணம்லாம் எங்க இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையை குறித்து தான் இருக்கும்.
ஆமென். பரிசுத்தர் என்ன சொல்றான்னு வாசிங்க. சங்கீதம் 50:16-17 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். சங்கீதம் 50:16-17 சீக்கிரம் வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், நீ என்னுடைய வார்த்தை எடுத்து உரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும், என்னுடைய உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து, சிட்சையை நீ பகைத்து, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். என்னோட வார்த்தை உனக்கு பின்னாக எரிந்து போடுங்க. சிட்சையை பகைத்து. நீங்க ஜீவ வழியில இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? போதக சிட்சை வேணும். போதக சிட்சையே ஜீவ வழி. சபையில தாங்க அந்த போதக சிட்சை கிடைக்கும். சபையில தான் சத்தியம் கிடைக்கும். நீங்க அந்த சிட்சையை வெறுத்து சொல்ற என்னோட வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு பின்பாக இருந்து போட்டீர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நல்ல கவனிங்கள். சிலுவையின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சிலுவையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். வார்த்தையின் மூலமாக சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய தரத்துக்கு வர நம்ம அழைக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனிதனை ரட்சிக்க தேவாதி தேவன் மனிதனானார். யோசித்து பார்க்க முடியுதாங்க? மனிதனை ரட்சிக்க தேவாதி தேவன் மனிதனானார். அப்படின்னா நம்முடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் தன்னை மாற்றிக் கொண்டார். நம்முடைய ரட்சிப்புக்காக அவரையே தன்னை மாற்றிக்கிட்டாராம். அப்ப நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக நாம் எவ்வளவு மாற வேண்டும்? வேற விதத்தில் சொல்றேன். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் நம்மை போல மாறினார். நம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் அவரை போல மாற வேண்டும். இதாங்க தேவனுடைய நோக்கம். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் நம்மை போல மாறினார். நம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் அவரை போல மாற வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்துக்காக அவர் மாற மாட்டாருங்க. நம்ம தான் மாறணும். நம்மை மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான். இதுக்கு பெரிய எதிரியா இருக்கிறது நம்முடைய சொந்த மாமிசம் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அவருடைய தரத்தை நாம் எட்டி பிடிக்க வேணுமே. இதை தான் பவுல் சொல்றாரு. நான் முடிக்க போறேன். அந்த வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 10:5 வசனத்தை வாசிங்கள். 4:5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4-5 வசனங்களை வாசிங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்து அப்படியே அவர்களோடு கூட வராருங்க. வனாந்தரத்துல அந்த கன்மலையாகிய கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணப்பட்டு வருகிறார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் அநேகரிடத்தில் அப்படி இருந்தோம். ஆண்டவர் இவ்வளவு பண்ணியும் அநேகரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்ட அருமையான சபையாரே, இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் கானான் போனா அவ்வளோ ஆசை. ஆனா தேவன் அவங்களுக்கு வேண்டாம். பரலோகம் போகணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா ஆண்டவர் மேல அன்பு கூறுறது இல்லை. ராஜ்யம் வேணும், ராஜா வேணாம். சரீர பிரகாரமாக ஆசீர்வாதம் வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணாம். அவனை கேட்கட்டா, சகோதரனே சகோதரி, உங்களுடைய சிருஷ்டிகர் யாருப்பா? உங்களுடைய சிருஷ்டிகர் யாரு? நாயகன். உங்களுடைய சிருஷ்டிகர் யாரு? உங்களை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் யாரு? உங்களுடைய நாயகன். என்னுடைய நாயகன், என்னோட மணவாளன். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, முடிச்சிடலாம். ஏசாயா 54:5 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:5 வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். சர்வ பூமிக்கும்
அவர் தாங்க தேவன். அவர் எல்லாமே வேற தேவன் இல்லை. ஆனா உங்களுக்கு அவர் யாரு? சர்வ பூமிக்கு அவர் யாரு? தேவன். ஆனா உங்களுக்கு எனக்கும் நாயகன், மீட்பர், ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன். அடிக்கடியே சொல்றத மறுபடியும் சொல்றேன். இந்த சரீரத்துக்கு நிறைய உறவு இருக்கு. இந்த சரீரத்துக்கு நிறைய உறவு. மனைவி, கணவன், பிள்ளை, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மான்னு இந்த சரீரத்துக்கு ஏகப்பட்ட உறவு இருக்கிறது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். அவர் ஆண்டவராய் இயேசு தான். இந்த ஆத்ம மணவாளன் ஒருத்தர் தான், ஆண்டவராய் இயேசு தான். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் தேவன். ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் நாயகன். நம்மளை மீட்டெடுத்த மீட்பர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை கிரயத்துக்கு கொண்டவர். அவருடைய நேசம் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன திரும்ப சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இது சுவிசேஷத்துல சொல்ற வசனம் இல்ல, விசுவாசி இடத்துல ஆண்டவர் சொல்றது, சீச இடத்துல ஆண்டவர் சொல்றது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னுடைய நுகம் லெகுவாயும் என்னுடைய சுமை லெகுவாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒன்னு இளைப்பாறுதல், இன்னொன்னு அவருடைய நுகம். நான் உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்ப தெரியுமா? அவருடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது. அப்பதாங்க இளைப்பாறுதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் வேணும். ஆனா என்ன வேணாம்? நுகம் வேணாம். நல்ல கவனிங்க, நான் முடிக்க போறேன். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே பிசாசாகிய சத்ருவாகிய பிசாசு நம்ம ஒவ்வொரு மேலும் அவனுடைய நுகத்தை வச்சிருந்தாங்க. பாரமான நுகம், வேதனையான நுகம், துக்கத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் இருக்கக்கூடிய பெரிய சுமையாகி அவனுடைய நுகம் நம்முடைய தோள்களில் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலே சத்ருவாகிய பிசாசுடைய நுகம் உடை தெரியப்பட்டது. அந்த நுகத்தை உடை தெரிஞ்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இவ்வளவு நாள் அந்த நுகத்தினால நீ பாரத்தையும் வேதனையும் சுமந்தா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே அப்படின்னா என்ன தெரியுமா? நீ அவனோட நுகத்துக்கீழே நீ இருந்த. பாரமான சுமையை உன்மேல அவன் வைத்திருந்தான். ஆனா கிருபையினாலே நான் உன்னை ரட்சித்து அந்த நுகத்தை உடைத்தெறிந்தேன். இப்ப என்னிடத்துல வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. பிசாசுடைய நுகம் பாரமா இருந்ததுங்க. ஆனா ஆண்டவராய் இயேசுவோட நுகம் அப்படி அல்ல. யோசிச்சு பாருங்க, 2 காளை மாடுகள் அந்த நுகத்துக்கு கீழே பூட்டப்படுகிறது, அந்த நிலத்தை விழும்படியாக. அந்த நுகம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசுவோட நுகம் அந்த பாரமான பகுதியை ஆண்டவர் ஏத்துக்கிட்டு லெகுவான பகுதியை நமக்கு கொடுத்து, அந்த எப்படி 2 காளை மாடுகள் அப்படியே அந்த நிலத்தை விழும்போது ரெண்டும் ஒரே விதத்தில் நடந்து போகிறதோ அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட நடந்து வா. நான் பாரத்தை ஏத்துக்கிறேன், அந்த லெகுவான பகுதியை நான் உன் மேல வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னோடு நடந்து கொண்டு என்னோடு சஞ்சரிக்கும் போது, நீ என்னோடு ஐக்கியம் கொண்டு வரும்போது நீ என்னை பற்றி கற்றுக்கொள்ளலாம். நீ என்னை கற்றுக்கொள்வாய். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். எவ்வளவு களவா நம்ம அவரோடு நடக்கிறோமோ அவ்வளவு களவாக நாம் அவரை அறிந்து கொள்ளலாம். அதாங்க நோக்கம். அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நம்ம கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். உங்களுடைய இளைப்பாறுதல் எங்க இருக்கு தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் இருக்கிறது. அவரை அறிகிறதுல தான் நம்முடைய இளைப்பாறுதலே இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே பார நுகத்தை இந்த வாழ்க்கையிலிருந்து அகற்றினீங்களே, எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. ஒரு காலத்துல பாரமான நுகத்தில் அடியில நான் இருந்த ஆண்டவரே, வேதனையிலும் துக்கத்திலும் கண்ணீரிலும் கலக்கத்திலும் இருந்தேன். அந்த நுகத்தை நீங்க உடைத்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்களுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன்.
உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய சாந்தம் எனக்கு வேணும், உம்முடைய தாழ்மை எனக்கு வேணும். நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறணும். எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்கிறது? அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தை நான் 1-2 நிமிஷங்கள் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லையே. சகோதரனே, கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்தில் பேசுகிறார். சரியா, கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு கூட நெருங்கி நடக்க ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம விட்டு தூரமா போயிட்டான். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், எகிப்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான், அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து விடுதலையாக்குறது உண்மை. ஆனா இன்னைக்கு நான் தூரம் போயிட்டான், விட்டு விலகி போயிட்டான். நான் நெருங்கி வரேன்ப்பா, அருகில் நான் வருகிறேன். உம்மிட நெருங்கி வர ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உம்மோடு கூட நடக்கணும். உம்முடைய நோக்கம் நிறைவேறணும், உம்முடைய சித்தரோட வாழ்க்கை நிறைவேறணும். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, அருகில் நெருங்கி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி, ஜீவகாலம் முழுவது எல்லாரும் கண்கள் மூடி இருக்கிற நிலைமையில அருகில் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தூரமாய் போயிருக்கிற சகோதரனே, தூரமாய் போயிருக்கிற சகோதரியே, திரும்பி ஆண்டவரே, திரும்பி ஆண்டவரே வருவீங்களா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகனே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகளே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வா. மகனே, என்னிடத்தில் வா. மகளே, என்னிடத்தில் வா. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் இளைப்பாறுதலை தருவேன். ஜீவகாலம் முழுவது எல்லாரும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஒரு விசை கடைசியாக பாடலாமா? தேவனுடைய வல்லமையை உணரும். ஆவியானவர் தொடுகிறார் சகோதரன். பரிசுத்த ஆவியானவரை தொடுகிறார் சகோதரியே. தேவனுடைய அபிஷேகத்தில் வல்லமை தேவனுடைய மகிமையோடு ஜீவகாலம் முழுவது ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரே, ஜீவகாலம் முழுவது ஹல்லேலூயா, ஜீவிய காலம் முழுவதும் நான் எவ்வளவு நாள் இந்த வாழ போகிறேன் தெரியாத ஆண்டவரே. ஆனா ஜீவிய எத்தனை மாசம் தெரியாது, எத்தனை வருஷம் தெரியாது. இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே, ஜீவிய
ஜீவிய காலம் எத்தனை பேர் சொல்லுங்க ஜீவிய காலம் முழுவதும் வேற வாஞ்சி இல்ல. ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோ எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நமக்காய் கல்வாரி செயலிலே செய்து முடித்த ரட்சிப்பின் மீட்பின் திருப்பணியை நினைத்து நம் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்களுடைய உள்ள நன்றியாக நிறைந்திருக்கிறது. நீர் எங்கள் மேல் பாராட்டிய நம்முடைய தயவு, நம்முடைய இரக்கம், நம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. எங்களையும் ஒரு பொருட்டாய் எண்ணி எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவிலே தந்து எங்களை மீட்டெடுத்த நம்முடைய தயவை நினைத்து ஒரே குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி இந்த பூலோகத்திலே இந்த திருச்சபையிலே நாங்கள் காணப்படுகிறோமோ அதே போல உம்முடைய பரிசுத்த கர்த்தாவே ஐயா திருவருகையிலே இப்படியாக நாங்கள் ஒரே குடும்பமாய் காணப்பட ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவீராக. இந்த வேளையில் நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒருமுறைப்பட்டு சபையாரை நம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் தேவனுடைய சுகமும் தேவனுடைய சமூகமும் கர்த்தாவே தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக கர்த்தாவே பிரசன்னமும் சபையாரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய தயாபரம் உடைய நன்மை எங்களை தொடர்ந்து வரவும் கிரியை செய்வீராக. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருக வேணுமாய் செபிக்கிறோம். எல்லா கணத்துதி மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044151808155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.